மதுவால ஆண்கள் கெட்டு போறாங்க. பெண்களாக சமுதாயம் கெட்டு போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். நல்ல ஒரு அவேர்னஸ் மூவின்னு சொல்லலாம். பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம். வரலாறு அதெல்லாம் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பற்றி லவ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு இதுதான். அதை கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை. போத் சைட் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். ஒருத்தவங்கள ஒரு பர்சனை பர்ஸ் பண்ணி எதுவும் இல்லை. சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் இல்லை, பெண்கள் நடக்கும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கேட்க தான் இந்த படம். வேற ஒன்றும் கிடையாது. பெண்கள் மேலே கை வைத்தா வெட்டுவோன்னு சொல்கிறாங்க. எந்த கை வைக்கினா சும்மா கை வைக்கிறதுல தவறான எண்ணத்தில் கை வச்சா வெட்டதாங்க செய்வாங்க. யாராக இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி அப்பா எந்த மேல் சாதி கீழ் சாதி எதாக இருந்தாலும் அவங்க பெண்ணை கஷ்டப்படுத்தலாம் வளர்க்குறாங்க. அந்த பெண்ணை கை வச்சா யாராவது வெட்ட தானே செய்வாங்க. இன்றைக்கி நுங்கம்பாத்தில் ஒரு கொலை நடந்தது, அதுக்கு பழி யார் சொன்னாங்க? ஏன்னா ஆணவ கொலை யார் பண்ணுறாங்கன்னு இந்த படத்து மூலிமா எல்லாருக்கும் தெரியுங்க. சும்மா ஒருத்தரையே போட்டு இது பண்ணக்கூடாது. அதுக்கான வெளியே தான் இந்த படத்தை காட்டுறாங்க. காடு வெட்டி படத்தில் காடு வெட்டி வரலாறு வந்து சொல்லி முடியாதுங்க. அது பெரிய வரலாறு. அவர் சீக்கிரமாக கடவுள் வந்து கூப்பிட்டுக்கிட்டார். இன்னும் பெரிய வரலாறு. அதெல்லாம் சொல்லி புரிய முடியாது. இரட்டை கோலை திட்டம்னு ஒன்று இருக்குது. அதை ஒழிச்சது காடு வெட்டியாது தான். அதெல்லாம் இன்னும் நிறைய இன்னும் 10 படம் கூட எடுக்கலாம். அது நிறைய இருக்குது. இரட்டை கோலை திட்டம்னா மேல் சாதி கீழ் சாதி தனித்தனியாக டீக்கில் கிளாஸ் குடித்தாங்க. அதை ஒழிச்சதே காடு வெட்டியாது தான். அதெல்லாம் அடுத்தடுத்த படத்தில் வரும். இயக்குநர்கள் தயாரிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கான படம், பெண்களுக்கான படம், குடும்ப பெண்களுக்கான படம். இதுக்கு நாட்டின் சீர்கை கெடு போகுது. மது ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மேலே கை வைத்த இதாங்க நாட்டில் முக்கியமானது. 2 கண்கள்னா மதுவும் பெண்களையும். மதுவால் ஆண்கள் கெட்டு போகிறாங்க. பெண்களாக சமுதாயம் கெட்டு போகுது. ஒரு குடும்பம் கெட்டு போகுது. அதுக்காக தான் இந்த படத்தை எடுக்குது. இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கணும். ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி காதல் வலையில் விழ வச்சு அந்த குடும்பத்தை வந்து எப்படி சீரழிக்கிறாங்கன்றதான் படம். படிக்க போகிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தி அந்த ஆசைக்கு இணங்க வைக்கிறாங்க. காதல் ஆசையை கூறி இணங்க வச்சு அதை வந்து மையப்படுத்தி எமோஷ்னல் பேக்மெயில். கரெக்ட், எமோஷ்னல் பேக்மெயில். இது காடு வெட்டியாரோட வாழ்க்கை வரலாறு இருங்க. காடு வெட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மன்னர்கள் காலத்தில் வந்து காட்டழிச்சு நிலமாக்குனாங்க. போர்க்குடிகள்னா போர் வீரர்கள் வந்து 2000 பேர் 3000 பேர் தங்குவாங்க. அந்த ஒரு 2000 பேர் தங்குறாங்கன்னா ஒரு ஊர் பத்தாது. ஒரு காட்டை அழித்து அந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல வந்து குடி தங்குவாங்க. ஏன்னா அப்போ வந்து யானைப்படை குதிரைப்படையெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. சமைக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, மனுஷன் தங்குறதுக்கு, தூங்குறதுக்கு, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி தேவை. அப்போ அது சரியான இடம் எதுனா காடு. அதுக்கு ஏன் அங்கே காடு வெட்டின்னு பேர் வச்சு அந்த காட்டை அழித்து நிலமாக்குனாங்க. அந்த நிலத்தை அழித்ததுனால காடு வெட்டின்னு பேர். இப்போ விவசாய குடியெலாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஆடு மாடெல்லாம் எங்கே போய் மேய்ப்போம்? காட்டில் தான் மேய்ப்போம். காடு வெட்டின்னு பேர் வச்சது வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வராதிங்க, தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க. இது பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு படம். காடு வெட்டி அப்படிங்கிறது வந்து ஊர் பேர். காடு வெட்டியாருன்ற ஒரு சமூக தலைவர் இருந்தார். அந்த சமூக தலைவர் வந்து தான் சாதிக்காகவோ தான் மக்களுக்காகவோ வாழ. எந்த சாதி பொன் பிள்ளைகளுக்கு பிரச்சனைனாலும் அவர் முன்னாடி போய் நின்னார். தெரிஞ்சதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. தெரியாத நிறைய விஷயங்கள். அவர் வந்து ஒரு நெப்போலியனை நேரில் பார்த்துருக்கீங்க? பார்த்ததில்லை. மாவீரன் நெப்போலியனை படிச்சிருக்கோம். ஆனால் மாவீரனை வந்து நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாதிக்கு ஒரு பிரச்சனைன்னு மட்டும் அவர் நிற்கலைங்க. இருக்கிற 150 சாதிக்கும் நின்னாருங்க. அவர் பொதுவாக தாங்க நின்னார். அவரோட கட்டமைப்பில் ஒரு படம் உருவாக்கி சாதிய படம் இல்லை, பொதுமக்களுக்கான உண்டான படம் தான். சாதிய படம்னா வேறு சாதியில் இருக்கிறவங்க யாருமே நடிக்க மாட்டாங்கங்க, ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து பொதுவான கருத்து. இது வந்து சாதிய படம் இல்லை. மாவீரன் ஒரு படம் டைட்டிலோடவே வந்துச்சு. அந்த படம் ஏன் மாவீரன் வந்து சாதிய படமாக சொல்லலை மக்கள்? ஒரு எதிரணியினர் வந்து வன்மத்தை காக்கிற இடங்க அது. இது வந்து பொதுவான படம் மாவீரன்றது. மாவீரன் ஒரு படமே வந்தது. காடு வெட்டி மாவீரன் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு சாதிய கட்டமைப்பில் பொதுவான படங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நல்லா இருந்துச்சு. அதான் இது வந்து என்னன்னா, இந்த லவ்வை வச்சு இது பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, லவ் எப்படி சொல்றது, ஏமாத்துற மாதிரி இருக்கு. அது பெண்களுக்கு நல்ல ஒரு மெசேஜா இருக்கும். ஹீரோவா சூப்பர் சார், மாசா இருக்கு. அவர் வர சீன் நல்லா மாசா இருக்கு, செம்மையா இருக்கு சார். சாங்ஸ் ஃபைட் எல்லாமே செம்மங்க.
ஃபைட்லாம் செம்மையாக இருக்குது சார். ஹீரோக்கு ஏற்ற மாதிரி நல்லா அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மாவீரன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சண்டை இருக்குது. அந்த ஒரு கெத்து தோரணை அந்த ஊரில் வந்து பழைய காலத்துலலாம் பண்ணி சீனே நல்லா இருக்குது, அந்த மாசாக இருக்குது, நல்லா அவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. சீர்கேடை வந்து மையப்படுத்தி ஒரு ஹைலைட் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. திரைப்பட குழு நல்ல பிக்சரைசேஷன் நல்லா அருமையாக வந்து இந்த கதை ஓட்டத்தையும் சரி நல்லா அந்த இயற்கையான இடங்களுக்கு சரி நல்லா அருமையாக பிக்சரைசேஷன் பண்ணியிருக்காங்க. காடுவெட்டிக்கு திரைப்பட குழு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்ல முடியும். இன்றைய கிராமங்கள் நடக்கக்கூடிய அந்த நாடக காதலை மையப்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த கட்சி சார்ந்த ஆட்களுக்கும் ஒரு சில அமைப்பினருக்கும் இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய பெண்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இந்த பார்க்கணும். கட்டாயம் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குது காடுவெட்டி திரைப்படம். நன்றி.